பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல கர்த்தர் இப்படியாய் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கோணலான பாதை போல இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பொருளாதாரம் ஒரு கோணலான பாதை போல இருக்கலாம், அல்லது நம்முடைய ஜெபம் வேத வாசிப்பு ஒரு கோணலான பாதை போல இருக்கலாம். கோணல் என்பது யாரும் விரும்பாத ஒரு காரியம், விரும்பப்படாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய குடும்பத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் கோரேஸ் ராஜாவினுடைய வாழ்க்கையில கோணலானதை செவ்வையாக்கி கொடுத்தார். கோரேஸ் ராஜாவை கர்த்தருக்கு பிரியமானது எல்லாம் செய்கிறவனாய் காணப்பட்டான். நாமும் இந்த மாதத்துல கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவித கோணலையும் கர்த்தர் செவ்வையாய் மாற பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். God bless you.